This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கடல் என்பது பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71 விழுக்காடு பரப்பளவை உள்ளடக்கிய ஒரு தொடர்ச்சியான மிகப்பெரிய உப்புநீர் அமைப்பாகும். இது பூமியில் உள்ள மொத்த நீரில் சுமார் 97 விழுக்காடு கொண்டுள்ளது. இது பல பெரிய பெருங்கடல்களாகவும் சிறிய கடல்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. கடலின் முக்கியத்துவம். கடல் நமது பூமிக்கும் அதில் வாழும் உயிரினங்களுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதன் முக்கியத்துவத்தை சில புள்ளிகளில் காணலாம். ஆக்சிஜன் உற்பத்தி. கடல் உலகின் ஆக்சிஜன் உற்பத்தியில் சுமார் 50 விழுக்காடு வழங்குகிறது. கடலில் உள்ள சிறிய தாவரங்களான ஃபைட்டோபிளாங்டன் ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. காலநிலை சீராக்கம். கடல் பூமியின் வெப்பநிலையை சீராக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது சூரியனிலிருந்து வரும் வெப்பத்தை உறிஞ்சி அதை உலகெங்கும் பரப்புகிறது. கடல் நீர் மெதுவாக வெப்பமடைந்து மெதுவாக குளிர்ந்து விடுவதால் கடலோரப் பகுதிகள் மிதமான தட்பவெப்பநிலையை பெறுகின்றன. மேலும் மனித நடவடிக்கைகளால் வெளியாகும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடையும் உறிஞ்சி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்கிறது. உயிர் பன்முகத்தன்மை. கடல் எண்ணற்ற உயிரினங்களின் தாயகமாக உள்ளது. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் முதல் உலகின் மிகப்பெரிய விலங்கான திமிங்கிலம் வரை பல்வேறு உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. பூமியில் உள்ள மொத்த உயிரினங்களின் உயிர்த்தொகையில் பயோமாஸ் பெரும்பாலானவை கடலில் வாழ்கின்றன. உணவு ஆதாரம். கடல் மனிதர்களுக்கு கணிசமான அளவு உணவுப் பொருட்களை வழங்குகிறது. மீன், சிப்பி, ஆளிகள், கடல்வாழ் பாலூட்டிகள் மற்றும் கடல்பாசிகள் ஆகியவை முக்கியமான உணவு ஆதாரங்களாக உள்ளன. உலக மக்கள் தொகையில் 3 பில்லியனுக்கும் அதிகமானோர் கடலிலிருந்து கிடைக்கும் புரத உணவை நம்பியுள்ளனர். பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம். கடல் போக்குவரத்து, வர்த்தகம், எரிசக்தி உற்பத்தி மற்றும் சுற்றுலா போன்ற பல துறைகளுக்கு ஆதாரமாக உள்ளது. மீன்பிடித்தல், சுற்றுலா மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற தொழில்களில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது. மருத்துவ மற்றும் இயற்கை வளங்கள். கடலிலிருந்து பல மருத்துவப் பொருட்கள் மற்றும் கனிம வளங்கள், உப்பு, எண்ணெய், எரிவாயு போன்றவை பெறப்படுகின்றன. மழைக்கான ஆதாரம். கடல் ஒரு முக்கிய மழைக்கான ஆதாரமாகும். கடலிலிருந்து வீசும் காற்றுக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு அதிக மழையை பொழிகின்றன. பொழுதுபோக்கு மற்றும் ஆரோக்கியம். கடற்கரைகள் மற்றும் கடல் நீச்சல், நடைப்பயிற்சி மற்றும் மன அமைதிக்கான இடங்களாக பயன்படுகின்றன. கடல் காற்றும் நீரும் மன அழுத்தம், பதற்றம் போன்றவற்றை குறைக்க உதவுகின்றன. கடலின் அமைப்பு. கடல் நீர். கடல் நீரில் சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு, அதிக அளவில் கரைந்துள்ளது. மேலும் மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற உப்புகளும் பிற தனிமங்களும் உள்ளன. இதனால் கடல் நீர் உவர்ப்புத்தன்மை கொண்டது. அலைகள். காற்றின் விசைகளால் கடல் மீது தோன்றும் அசைவுகள் கடல் அலைகள் எனப்படும். இவை சிறிய அலைகள் முதல் நூற்றுக்கணக்கான அடி உயரம் கொண்ட பேரலைகள் வரை பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன. வெப்பநிலை. கடலின் வெப்பநிலை புவியியல் ரீதியாகவும் ஆழம் பொறுத்தும் மாறுபடும். நிலநடுக்கோட்டு பகுதியில் கடல்நீர் சூடாகவும், துருவப் பகுதிகளில் மிகவும் குளிர்ந்த நீராகவும் பனிப்பாறைகளாகவும் இருக்கும். சுருக்கமாக, கடல் பூமியின் உயிர்நாடியாக செயல்படுகிறது. இது உயிர் வாழ்க்கைக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்து காலநிலையை சீராக்கி எண்ணற்ற உயிரினங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி மனித சமூகத்திற்கு பல அத்தியாவசிய சேவைகளை வழங்குகிறது. எனவே கடலை பாதுகாப்பது நமது முக்கிய கடமையாகும்.